வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு விவகாரத்தில் புள்ளி விவரத்தை வெளியிட்டால் விவாதிக்க தயாராக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் என்ன சொல்றாரு, வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க முடியாத காரணம் தரவுகள் இல்லை, புள்ளி விவரம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அவர் சார்ந்த அமைச்சர் சொல்றாரு புள்ளி விவரம் இருக்கு, இந்த புள்ளி விவரத்தின்படி வன்னியர்கள் 10.5 விழுக்காடுக்கு மேலே வாங்குறாங்கன்னா ஒரு பொறியான தகவல் சொல்லிட்டு இருக்கிறார். முதல்ல இந்த புள்ளி விவரத்தை வெளியிடுங்க. விவாதம்னா நான் எங்கே வேணால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். விவாதத்துக்கு நான் யார் கூப்பிட்டாலும் நான் போவேன்னா நான் தயாராக இருக்கிறேன் நான். ஆனால் அதுக்கு முன்பு புள்ளி விவரத்தை வெளியில் விடணும். எந்த புள்ளி விவரத்தை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் இருக்குது. அவர் சொல்கிறது இன்னொரு பொய் என்னென்னா, அவங்க அரசே ஒரு அரசாணை பிறப்பித்து அந்த அரசாணையின்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 இதில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் அங்கே வன்னியர்கள் இல்லாத பகுதியில் மற்ற சமுதாயம் ஓபிசியில் எம்பிசியில் மற்ற சமுதாயங்கள் அந்த இடத்த நிரப்பலாம். 10.5 விழுக்காடு இடத்த நிரப்பிக்கிட்டு போகலாம். வட தமிழகத்தில் மற்ற எம்பிசியில் சமுதாயங்கள் இல்லாத பகுதியில் வன்னியர்கள் இந்த இடத்த நிரப்பிக்கிட்டு போகலாம். அந்த ஜீவோ வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்க அரசு தான் ஜீவோ வெளியிட்டிருக்கிறது. அது கூட தெரியாமல் ஒரு அமைச்சர் பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியல. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தட்டும், இது எங்கள் கோரிக்கையும் கூட, தப்பு கிடையாது. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா ஒவ்வொரு ஜாதியினுடைய ஒரு சமுதாயத்துடைய தலையை தான் எண்ணுவாங்க. அவங்களுடைய சமூக பின்தங்க நிலையை எண்ண மாட்டாங்க. அவங்களுடைய சமூக பின்தங்க நிலை தெரியணும்னா மாநில அரசு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே எடுக்கணும், காஸ்ட் சர்வே எடுக்கணும். சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும், சர்வே மாநில அரசு எடுக்கலாம். எந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கு எந்தெந்த சமுதாயம் இடஒதுக்கீட்டால் முன்னேறி இருக்கிறது, எந்தெந்த சமுதாயம் சமூக நீதியிலால் முன்னேறி இருக்கிறது என்று, இல்லை எந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது, உங்களுக்கு முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு ஆசை இல்லையா, விருப்பம் இல்லையா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.